வெல்கம் டு ஸ்டார் ஃபேன். டுடே நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரில் 1 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் இப்போ எடுத்து வச்சுருக்க 200 கிராம் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்தாவை ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்டாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, பாஸ்தா குழஞ்சிரும். 6 to 7 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இதை வாட்டர்லேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் பாஸ்தா பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, ஆயிலே நல்லா குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாமலேயும் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலாஸை ஒன் சைடாக வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் 3 எக்ஸை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த எக் பாஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சோடனே சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கு சாப்பிடாதவங்க வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸை ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 1 மினிட்க்கு நல்லா குக் ஆக விடணும். அப்போ தான் உங்களுக்கு எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போது எக்கை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்கு இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ மசாலாஸோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் பாஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். நீங்கள் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைன்னா ஸ்நாக்ஸாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, நான் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசி அண்ட் டேஸ்டி எக் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Star Fant.